Taste the Daily. தற்போது வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் நடத்தினர். இந்த கூட்டத்தில் அனைத்து துறை செயலாளர்கள், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றிருந்தனர். துணை முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்கும் முதல் ஆலோசனைக் கூட்டம் இதுதான். இந்த கூட்டத்தில்தான் அமைச்சர்களை மட்டுமல்லாது அதிகாரிகளையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறார் உதயநிதி. அதாவது, கூட்டம் தொடங்கியவுடன் பருவமழை தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். வெள்ளம் ஏற்பட்ட உடனே அரசு இயந்திரம் எவ்வளவு விரைவாக செயல்படணுமோ அவ்வளவு விரைவாக செயல்படணும். ஓர் உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு செயல்படணும். அதுக்கு தேவையான நீர் இறைக்கும் இயந்திரம், மர அறுப்பான்கள், ஜேசிபி, படகுகள் போன்ற கருவிகளை தாழ்வான பக்கத்தில் முன்கூட்டியே கொண்டு போய் நிறுத்தணும். பல்வேறு வெள்ளத்தடுப்பு பணிகளை வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னரே விரைந்து முடிக்கணும். தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பருவமழை தொடர்பாகவும் மழைநீர் வடிகால் அமைப்பது தொடர்பாகவும் தாம் ஏற்கனவே நடத்திய கூட்டத்தின் ஃபாலோ அப் குறித்தும் டிஎன் அலர்ட் செயலி பதிவிறக்கம் தொடர்பான தற்போதைய நிலை குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டிருக்கிறார். அதற்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிய அதிகாரிகள் ஒரு குறிப்பிட்ட நம்பரை சொல்ல இது போதாது என்றும் இன்னும் வேகமாக மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் மழை நீரோடு கழிவுநீர் கலக்காத வகையில் ஏற்கனவே திட்டமிட்டபடி பணிகளை விரைந்து முடிக்குமாறும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உதயநிதி அறிவுறுத்தியிருக்கிறார். இது மட்டுமல்ல, உதயநிதியை பொறுத்தவரை ஒவ்வொரு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போதும் அது தொடர்பான தரவுகளை திரட்டி வைத்துக் கொண்டு கேள்வி மேல் கேள்வி கேட்டு அதிகாரிகளை திணறடித்து வருகிறாராம். இதனால் அதிகாரிகளும் தங்களது துறை தொடர்பான அனைத்து தரவுகளையும் திரட்டி தங்களை தயார்படுத்திக் கொண்டு வர வேண்டி உள்ளது. இதுதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் பாராட்டை பெற்றுக் கொடுத்திருப்பதோடு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மத்தியிலும் வியப்பை ஏற்படுத்தி உள்ளது என்கின்றனர். Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.